நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்ல இருக்க சாப்டர் 2 பவர் பிளே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் பார்ட் 2. இதுல சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவர் அண்ட் த ஸ்டோன்ஸ் தட் ஷைனுங்கிற ஒரு பசிலை நம்ம பவர்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். த ஸ்டோன்ஸ் தட் ஷைன், 3 daughters with curious eyes. 3 daughters இருக்காங்க. அவங்களுக்கு each got 3 baskets. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3 baskets கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டாட்டர், செகண்ட் டாட்டர், தேர்ட் டாட்டர்னு 3 டாட்டருக்குமே 3 baskets. Each basket had 3 silver keys. ஸோ ஒரு பேஸ்கெட்ல 3 silver keys இருக்கு. Each basket, அப்போ ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் இவங்களுக்கும் இந்த பேஸ்கெட்லயும் 3 இருக்கும், இந்த பேஸ்கெட்லயும் 3 இருக்கும், இந்த பேஸ்கெட்ல எல்லா பேஸ்கெட்லயும் 3 keys இருக்கும். Each opens 3 big rooms. So இந்த key வந்து 3 big rooms ஓபன் பண்ணும். ஸோ இந்த ஒரு கீயே 3 ரூமையும் ஓபன் பண்ணும் அண்ட் இன்னொரு கீயும் மறுபடியும் 3 ரூம்ஸை ஓபன் பண்ணும். அதே மாதிரி எல்லா கீஸும் 3 ரூம்ஸை ஓபன் பண்ணும். நெக்ஸ்ட், each room had tables. ஒவ்வொரு ரூம்லயும் டேபிள்ஸ் இருக்கும். 1 1 2 3ன்னு. இப்போ இந்த ரூம்னு இது மூணுத்துலயுமே தனித்தனியா 1 2 3 1 2 3ன்னு டேபிள்ஸ் இருக்கும். with 3 bright necklaces on each. அப்போ ஒரு டேபிள்ல 3 necklaces இருக்கு அண்ட் இந்த டேபிள்லயும் 3 necklaces இருக்கு. இந்த மாதிரி எல்லா டேபிள்ஸ்லயும் இங்கேயும் வரும். ஸோ எல்லா டேபிள்ஸ்லயும் 3 necklaces இருக்கு. each necklace had 3 diamonds. இப்போ ஒரு நெக்லஸ்ல 3 diamonds இருக்கும். இதே மாதிரி எல்லா நெக்லஸ்லயும் 3 diamonds இருக்கும். இப்போ மொத்தம் எத்தனை டைமண்ட்ஸ்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 3 daughters ஒரு கிங்குக்கு அண்ட் 3 daughterஸ்க்கும் 3 baskets. இப்போ மொத்தம் எத்தனை baskets? 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் ஒவ்வொரு கீஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் ஒவ்வொன்னு இல்ல 3 கீஸ் இருக்கு. ஒரு பேஸ்கெட்ல 3 கீ, இன்னொரு பேஸ்கெட்ல 3 கீன்னு ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் 3 கீஸ் இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. ஸோ 27. அதுக்கப்புறம் ஒரு கீ 3 ரூமை ஓபன் பண்ணும். அப்போ மொத்தம் எத்தனை ரூமா இருக்கும் அது பார்க்கணும். அண்ட் ஒவ்வொரு ரூம்லயும் 3 டேபிள்ஸ் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை டேபிள்ஸ் இருக்கும் அது தெரியணும். அண்ட் ஒவ்வொரு டேபிள்ஸ்லயும் 3 நெக்லஸ் இருக்கு. ஸோ அதுவும் தெரியணும். அண்ட் கடைசியா தான் நமக்கு டைமண்ட் தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ 3ல இருந்து 9 எப்படி வரும்? 3 3s are 9 நமக்கு தெரியும். அண்ட் 9ல இருந்து 27 பார்த்தீங்கன்னா 9 3s are. அதுக்கப்புறம் அப்போ இந்த மாதிரி இன்டூ 3 இப்போ நம்ம பேப்பர் ஃபோல்டிங்ல பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 2ன்னு வரும். அதாவது டபுள் ஆகும். அதுதான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 2ன்னு போடுவோம். அப்போ இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 3ன்னு ஆகுது. அதாவது ஒவ்வொன்றுத்துலயும் ட்ரிபிள் ஆகுது. அப்போ இங்க வந்து நம்ம பேப்பர் ஃபோல்ட்ல 2 பவர் 2 டைம் ஃபோல்ட் ஆச்சுன்னா 2 பவர் 2ன்னு எழுதணும். இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பவர் 3 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. நெக்ஸ்ட் லெவல்ல 3 பவர் இந்த நம்பர் ஆஃப் பாஸ்கெட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 தடவை 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் வருது. அண்ட் இங்க வந்து 9 3s are. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3. ஸோ 3 கியூப் வருது. ஸோ 3 into 3 9 9 3s are 27.
ஸோ நம்பர் ஆஃப் கீஸ் யூஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3 கியூப் பண்ணணும். அப்போ இங்க 3 ஸ்கொயர், இங்க 3 கியூப்னா இங்க 3 பவர் 4. ஸோ நம்பர் ஆஃப் ரூம்க்கு நம்ம 3 பவர் 4, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 3 பவர் 5, அண்ட் நம்பர் ஆஃப் நெக்லஸ் கண்டுபிடிக்கணும்னா 3 பவர் 6, அண்ட் நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் கடைசியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆன்சர் 3 பவர் 7 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம 3 பவர் 7 கண்டுபிடிச்சா எத்தனை டைமண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ 3 into 3 7 டைம்ஸ் ஆகுது. இது ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்றதுக்கு பதில் நம்ம சின்ன நம்பர் இப்போ 3 ஸ்கொயர் நமக்கு 9 தெரியும், அண்ட் 3 கியூப் வந்து 27 தெரியும், அண்ட் 3 பவர் 4னா 27ஓட இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 81 கிடைக்கும். ஸோ 3 பவர் 4 81 தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதனால நம்ம இதை வந்து ஒரு குரூப்பா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 3 பவர் 4 நமக்கு தெரியுமா, அதனால ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். இப்போ 3 பவர் 4 எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 பவர் இந்த 3 டைம்ஸ் இருக்கு, ஸோ 3. ஸோ 3 பவர் 7 நம்ம எப்படி எழுதலாம், 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 3ன்னு எழுதலாம். இப்போ 3 பவர் 4ஓட வேல்யூ 81 அண்ட் 3 பவர் 3ஓட வேல்யூ 27. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ்னு தெரிஞ்சிடும். 81 into 27, 7 ones are 7, 56, 2, 16, 5, 6, 11. Okay. So answer is 2187 diamonds இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 பவர் 7 நம்ம ஃபர்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 3ன்னு 3 பவர் 4 அண்ட் 3 பவர் 3 பிரிச்சிருக்கோம். இதை நம்ம வேற மாதிரியும் பிரிக்கலாம். இப்போ 3 கியூப் 3 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு, 1 2 3 4 5. ஸோ 3 பவர் 5. ஸோ நம்ம இந்த மாதிரியும் நம்ம பிரிக்கலாம். ஒரு பவர் இப்போ இந்த ரெண்டு பவரை நம்ம ஆட் பண்ணா நமக்கு இது வரணும். இப்போ 4 + 3 7 அண்ட் 2 + 5 7 தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பிரிக்கும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கொஸ்டின்ல இருக்க பவர் வரணும். இப்போ p பவர் 4 அண்ட் p பவர் 6 ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்னா பவர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா 10 வரும். ஸோ p பவர் 10ன்னு நம்ம எழுதலாம். அதாவது n பவர் a இன்டூ n பவர் பின்னு இந்த பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், பட் பேஸ் சேமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேஸ் a பிளஸ் b வந்து பவர்ல வரும். அதாவது இந்த பவர் ரெண்டுத்தையும் சம் அப் பண்ணி நம்ம ஒன்னா எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 9 இந்த மெத்தட்ல நம்ம பண்ணலாம். ஸோ 9 வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒரு ரெண்டு நம்பர் சம் பண்ணா 5 + 4 9. ஸோ 5 and 4 பிரிக்கலாம். அப்போ 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 4 இந்த மாதிரி பிரிச்சு 2 பவர் 5 என்ன, 2 கியூப் நமக்கு 8 தெரியும், 2 பவர் 4 16, இப்போ 2 பவர் 5 வந்து 32. ஸோ இது வந்து 32 அண்ட் 2 பவர் 4 வந்து 16. ஸோ இப்போ 32 and 16 நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும் 512. ஸோ 512. 2 பவர் 9 ஆன்சர் வந்து 512. இதே மெத்தட்ல நம்ம இன்னொரு சம் பண்ணலாம். 5 பவர் 7. ஸோ 7 வந்து நம்ம ரெண்டா பிரிச்சா 3 4ன்னு பிரிக்கலாம். ஸோ 5 கியூப் இன்டூ 5 பவர் 4 which is equal to 5 5s are 25. 5 cube அப்போ 125. 125 into 5 625. So 5 cube 125, 5 power 4 625. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும் 5 power 7. ஸோ இதுக்கு நம்ம 2 2வாவே பிரிச்சுப்போம். ஏன்னா 5 5s are 25 நமக்கு தெரியும். ஸோ 25 into 25 into 25 into 5. 25 into 25 625 வரும், அண்ட் 25 into 5 வந்து 125 வரும். ஸோ கடைசியா ஆன்சர் வந்து 78,125. அண்ட் கடைசியா இதே மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணலாம். 4 பவர் 6 அதை வந்து நம்ம 2 2வா எடுத்துக்கலாம். 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 16. ஸோ 16 into 16
through 56, மறுபடியும் ஒரு 16. So answer is 4096. So 4 power 6 ஓட ஆன்சர் வந்து 4096. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பவரை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சம்ஸ் ஆஃப் பவரா ஸ்பிளிட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ 4 power 6 நம்ம எப்படி குரூப் பண்ணலாம்? 3 3 குரூப் பண்ணா நமக்கு 4 power 3 into 4 power 3 கிடைக்கும். இல்லனா நம்ம 2 2 கூட குரூப் பண்ணலாம். இந்த 2 இந்த 2 இந்த 2ன்னு 4 power 2 into 4 power 2 to 4 power 2. ஸோ ரெண்டு விதமா நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் இந்த 4 power 6. ஸோ இப்போ ஒரே நம்பரை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ண நம்ம பவர்ல எழுதலாம் இல்லையா? ஸோ 4 power 3 ரெண்டு தடவை 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 4 power 3 the whole square இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி இங்கேயும் 4 power 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 4 power 2 1 2 3ன்னு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை நம்ம 4 ஸ்கொயர் பவர் கியூப்னு எழுதலாம். ஸோ பவரை ஸ்பிளிட் பண்றது மட்டும் இல்லாம அதை பவர் டு த பவர் அந்த மாதிரி ஃபார்மேட்லயும் எழுதலாம். அண்ட் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இங்க எழுதியிருக்கோம். வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7 power 4 7 into 7 into 7 இதை வந்து 7 ஸ்கொயர் into 7 ஸ்கொயர்னு நம்ம எப்படி எழுதலாம்னா 7 ஸ்கொயரை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டைம்ஸ். ஸோ 7 ஸ்கொயர் டு த பவர் 2. அண்ட் 2 power 10க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதை நம்ம 2 2 பிரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? first 2 square இந்த மாதிரி 5 times 2 power 2 கிடைக்கும். 5 times 2 power 2னா நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 2 to power 5. and இத நம்ம 5 5 பிரிச்சோம்னா ஒருவேளை 5 5 பிரிச்சோம்னா first 5 and next 5 அப்போ 2 power 5 into 2 power 5 இது எப்படி எழுதலாம்? 2 power 5 to the power 2 ஏன்னா 2 times 2 power 5 இருக்கு. அப்போ இது ரெண்டுமே 2 power 10 தான் வருது. ஸோ 2 power 10 வந்து 2 square power 5ன்னு எழுதலாம். இல்லைன்னா 2 power 5 the whole square இப்படியும் எழுதலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பவர்ஸ் வந்து நம்ம உள்ள வெளியிலன்னு நம்ம மாத்திக்கலாம். இப்போ 2 power a power b அத வந்து நம்ம 2 power b power aன்னு எழுதலாம். ஸோ இங்க 2 வந்து இங்க வெளியில போகுது, வெளியில இருக்க 5 வந்து உள்ள வருது. அதுதான் நம்ம ஜென்ரலா a இங்க வெளியில போகுது, b உள்ள வருது. ஸோ இதை வந்து நம்ம உள்ள வெளியிலன்னு மாத்திக்க முடியும். எப்படி மாத்தினாலுமே நமக்கு அது ஈக்குவலா தான் இருக்கும். 2 power 5 and 2 power 5 the whole square எப்படி எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் 2 power 10 தான் வரும். ஸோ 2 power 10 equal to ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 and 2 பவர்ல இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம 5 2s are 10 மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த பவர் கிடைக்குது. லைக் ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 cube into 4 cube அப்படின்னா 4 power 6. ஸோ இது வந்து ரெண்டுமே சம் அப் ஆகுது. ஆனா இப்போ 4 power 3 power 2 இப்படி வச்சோம்னா நம்ம வந்து இதை சம் அப் பண்ணக்கூடாது, இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 power 3 into 2. ஸோ 3 2s are 6. அப்போ 4 power 6. ஸோ இந்த மாதிரி ஒரு பவருக்கு மேல பவர் இருக்கும்போது நம்ம அந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி அட்ஜசண்டா இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் பேஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த பவர் தனித்தனியா இருக்கும்போது அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8 power 6 பார்க்கலாம். இப்போ அந்த ஜெனரல் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா n power ab equal to n power a to the power b. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு a into b இல்லையா? ஸோ அது வந்து கொஸ்டின்ல மல்டிப்ளை ஆன பவரா இருக்கும். இப்போ 2 power 10 பாத்தீங்கன்னா
2 power 5 to the power 2. ஸோ இது ரெண்டும் 5 2s are 10, அதுதான் இங்க வருது. ஸோ a into b மல்டிப்ளை பண்ணா இங்க வருது. ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம 8 power 6 மாத்தலாம். இப்போ 8 power 6 இப்போ மேல இருக்க ab a into bன்னு நம்ம இந்த மாதிரி ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ற மாதிரி ஃபார்மேட்ல எடுக்கணும். இப்போ 6 அப்படி மாத்தணும்னா 3 2s are வரும். அப்போ 8 power 3 power 2. ஸோ 3 2s are 6. ஸோ இப்படியும் எழுதலாம். அண்ட் இதை நம்ம இதை உள்ள கொண்டு வந்து இதை வெளியில எடுத்துட்டு போயிட்டும் எழுதலாம். அப்பயும் நமக்கு 2 3s are 6 தான் வரும். ஸோ ரெண்டு ஃபார்மேட்ல நமக்கு எழுத சொன்னாங்கன்னா 8 cube to the power 2 and 8 square to the power 3. இப்போ செகண்ட் கொஸ்டின் 17 to the power 15. இப்போ 15 ரெண்டு மல்டிபிளா எழுதணும்னா நம்ம 3 5s are வரும். ஸோ 3 to the power 5 to the power 3 இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா 3 cube to the power 5. ஸோ இப்படி எழுதணும். 5 3s are 3 5s are எல்லாமே 15 தான். தேர்ட் கொஸ்டின் 9 power 14. இப்போ 9 power 14 வந்து 7 2s are வரும். ஸோ 7 2 அண்ட் அதே ரிவர்சிபிளா 2 7. ஜஸ்ட் அது உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது உள்ளன்னு நம்ம மாத்தி போட்டாவே 2 டிஃப்ரெண்ட் வேஸ் நமக்கு கிடைச்சிரும். ஃபோர்த் கொஸ்டின் வந்து 5 power 8. 8 வந்து 4 2s are வரும். ஸோ நம்ம 4 2 அண்ட் 5 power 2 வெளியில 4. ஸோ 5 power 4 to the power of 2 வந்து 5 power 8. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸ். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம த ஸ்டோன்ஸ் தட் ஷைனுங்கிற ஒரு பசில் பார்த்தோம் அண்ட் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவரும் பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவரில் நம்ம பவர் ஆஃப் அ ப்ராடக்ட் அண்ட் பவர் ஆஃப் அ பவர்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதில் ரெண்டு பேஸ் சேமாக இருக்கிற பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் அண்ட் பவருக்கு மேலே பவர் இருந்தால் அதை நம்ம அந்த ரெண்டு பவர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அந்த பவர்ஸை எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம். லைக் a பவர் m பவர் n வந்து நம்ம a பவர் n பவர் mங்கிற உள்ள வெளியில நம்ம மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவர்ல பார்த்தோம். அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒரு பசில் மேஜிக்கல் பாண்ட்னு ஒரு பசில் இருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.